ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக வீட்டில் தனியாலாம் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணலைனாலும் சரி, ஆல்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணலைனாலும் சரி, நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வராது. ஸோ ப்ளீஸ் கண்டிப்பாக இது எல்லாமே ஆன் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள்கிட்ட ஒரு 500 ரூபாய் அமௌண்ட் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் 300 ரூபாய் இருந்தால் கூட போதும். இந்த பிஸ்னஸை நீங்கள் ஈஸியாக வீட்டில் இருந்து பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி என்ன பிஸ்னஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? சுண்டைக்காய் வத்தல் பிஸ்னஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா விவசாயிகள் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி விவசாயிகள் கிட்ட போய் நீங்கள் மொத்தமாக வாங்கிட்டு வரும்போது உங்களுக்கு கிலோ 50 ரூபாயிலிருந்து கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதிகமாக வாங்கும்போது ரேட் குறையும். ஓரளவுக்கு ரேட் அதிகமாக இருக்கும். நீங்கள் கம்மியாக வாங்கும்போது, அதிகமாக வாங்கும்போது நல்லா உங்களுக்கு ரேட் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. அதேமாரி ரெகுலராக நீங்கள் வாங்கிட்டுருக்கீங்க அப்படின்னா அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போக போக ரேட் கம்மி பண்ணி கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதேமாரி சுண்டைக்காய் வாங்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல சுண்டைக்காயாக பார்த்து வாங்கணும். சொத்தைகள் ரொம்ப ஒல்லியாக இருக்க சுண்டைக்காயெலாம் வாங்காதீங்க. நல்லா குண்டாக இருக்க சுண்டைக்காயாக பார்த்து வாங்குங்க. அப்போ தான் அந்த வத்தல் போடும்போதும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சூப்பராக வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு தேவைப்படுறது இது ஃப்ரெண்ட்ஸ், மோர் தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு தேவைப்படும். இதெல்லாம் அந்தளவுக்கு பெரிய செலவாகாது. மோருக்கு கொஞ்சம் செலவாகும் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி உப்புக்கெலாம் அந்தளவுக்கு செலவாகாது. இப்போ நம்ம சுண்டைக்காய் வத்தல் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு சுண்டைக்காயை நம்ம வாங்கிட்டு வந்தோடனே சுத்தமாக அதில் கண்டிப்பாக கல், தூசிகள், அழுக்கு இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதனால் நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா காட்டன் துணி இந்த மாதிரி இதில் வச்சு தொட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பாதியாக உடையிற மாதிரி தட்டணும். தட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை நம்ம வெயிலில் அன்றைக்கி காய வச்சிடணும். காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா மோரில் உப்பை கலந்து அதில் இந்த தட்டின சுண்டைக்காயும் போட்டு நல்லா ஊற வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப அடுத்த நாள் காலையில் எடுத்து என்ன பண்ணணும்னா காய வச்சிடணும் இதே மாதிரியே. அதாவது வெறும் மோரை வடிகட்டிட்டு நம்ம அந்த சுண்டைக்காயை மட்டும் காய போடணும் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப அதே மோரில் அன்னைக்கு ஈவினிங் அந்த சுண்டைக்காயை கூட அதுலேயே போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு நாள் 3 நாள் இது மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 நாள் நீங்கள் சும்மா காய போடணும். அந்த மாதிரி காய போட்டிங்க அப்படின்னா சுண்டைக்காய் வத்தல் உங்களுக்கு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போடும்போது உப்பு கொஞ்சம் அதிகமாக போடுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த சுண்டைக்காய் நீங்கள் எங்கெங்கே கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணிங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய ரேட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சுண்டைக்காயோடைய தரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு செல்லரும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 150, 200, 250, 300, 500, 600 கூட விற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கேற்ற மாதிரி அந்த குவாலிட்டி அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி ரேட் ஃபிக்ஸ் பண்ணி விற்கிறாங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா சந்தைகளில் போய் பேக்கெட் மாதிரி போட்டு சேல்ஸ் பண்ணலாம். அப்படின்னா கடைகளுக்கு பேசி பேக்கெட் இவ்வளோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த சுண்டைக்காய் வத்தலுடைய தேவை எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் யூஸ் பண்ணாதவங்க கண்டிப்பாக இருக்கவே மாட்டாங்க. அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் அல்லது வீக்லி ஒன்ஸ் அது கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. அதனால் வீட்டு தேவைகளுக்கும் அதிகமாக கடையில் போய் எல்லோரும் வாங்குவாங்க. ஓகேங்களா? அதனால் கடைக்காரங்க உங்கள்கிட்ட ரெகுலராக வாங்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்யாணமாக இருக்கட்டும் அப்படின்னா இந்த ரோட்டோரம் கம்பங்கூழ் இந்த மாதிரி விற்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சுண்டைக்காய் வத்தல் வச்சுருப்பாங்க கண்டிப்பாக. அது சம்மர் சீசன் வந்துச்சு அப்படின்னா அந்த சுண்டைக்காய் வத்தலுடைய தேவை ரொம்பவே அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்ககிட்ட போய் நீங்கள் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நீங்கள் கடைகளுக்கு போகிறத விட எடுத்தோன்னே இந்த மாதிரி தள்ளுவண்டி கடைகள் வச்சுருக்கவங்ககிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஓரளவுக்கு ரேட் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உங்கள்கிட்ட வாங்கிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி இதுக்கு பார்த்திங்கன்னா தனியாக நீங்கள் ஆள் பண்ணணும் எதுவுமே தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா காலைல நீங்கள் இதை பண்ணிவிட்டு கூட காய வச்சுட்டு போயிடலாம். திரும்ப ஈவினிங் மோருக்குள்ளே போட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். அப்புறம் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க இந்த மாதிரி இருக்கவங்ககிட்ட நீங்கள் இந்த மாதிரி நான் சேல்ஸ் பண்ணுறேன் வேணால் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அவங்களும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்கள்கிட்ட வாங்கிக்குவாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால் இந்த பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா நம்ம முதலீடு அதிகமாக போட போகிறது கிடையாது. அதேமாதிரி நஷ்டம் நமக்கு வராது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக ஏன்னா இது ஊற வைக்க போகிறோம் உப்பில் போட்டு, அவ்வளோதான். மற்றபடி வேறு பெருசாக அமௌண்ட் கொடுத்து அதிகமாக இன்க்ரீடியன்ட்ஸ் வாங்கி போட்டு பண்ணி மிஷின் வாங்கி போட்டு அதை வாங்கி போடணும் இதை வாங்கி போடணும் அப்படின்னு செலவு பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் கிடையாது. அதனால் நீங்கள் ஈஸியாக வீட்டில் கம்மியான டைமில் ஈஸியாக இந்த ஒர்க்கை பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா அந்த மாதிரியான பேக்கெட்ஸ் மாதிரி போட்டு கூட சேல்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பல வழிகளில் சேல்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லைக் போட 1 செகண்ட் ஆகும். எனக்கு அது பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் ப்ளீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிக்கோங்க. பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் பிடிக்கல அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாமா? அதேமாதிரி யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதேமாதிரி நம்ம சேனலை மறக்காமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.